ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஸ்விட்ச் பார்ட் 4 விளையாட போகிறோம். பைரேட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆமாண்டா, நான் வந்து ஃபஸ்ட் ரோல் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. நீ என்னடா இப்போ வந்து ஒரு லெவல் எத்தனை அடுத்த ஐலாண்ட்ரா? ஒரு லெவல் ஏற்றுனா அடுத்த ஐலாண்டு. செம்மையாக இருக்குல்ல? ப்ரூட் அடிக்கலாமா? பைரேட்ஸே அடிக்கலாம். நல்லாயிருக்கும். டே நீ வந்து இந்த இந்த கேம் ப்ளே வீடியோவில் செஃப் அடிக்கலாம். டே இந்த கேம் ப்ளே வீடியோலேயே நீ வந்து என்னோட அக்கௌண்ட் இப்போ எவ்வளோ நீ என்ன ப்ரோவாக்கிட்டேன்னு காமிச்சிடுறான் கிட்ட. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே மேக்மா கிளாப். ஆமாம். ஏய் பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. ஏய் பிளேடா? அது உனக்கு கேஸ்ரா. கேஸா? ஐயோ. மேக்மா கிளாப். வாவ் 3 லெவல் ஏறிடுச்சு. சரி 4 லெவல் ஏறிடுச்சு. டேய் எப்பறோ தெரியல. நாம காட் ஆஃப் டேமேஜ் இதனாலயே தான். இது லோகியாவா? ஏ பைத்தியம் இருடா. இந்த எக்கு ரொம்ப கிடைக்காதா? என்னடா பண்றான் இவன்? ஏன்டா இப்படி பண்றான் தெரியல. நீ எப்படியோ இங்கே தான் ஸ்பான் பண்ண போற. அப்படியே கலெக்ட் பண்ணிக்கோ போ. இந்த எக்லாம் கிடைக்காதுடா யாருக்குமே. இது ஒரு மித்திக்கல் எக்குடா எனக்கு. டியூலஸ்ட் எக்கு. டியூலஸ்டா? ஆக்சுவலாக இது வந்து அன்காமன் தான். நான் வந்து என் அக்கௌண்ட்டில் எல்லாரும் பார்க்குறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு கச்சிக்குதா? உனக்கா? இல்லை. வேறு நம்ம ட்ராக் பண்ணிடலாம். இந்த டியூலஸ்ட் எக்கு எப்படிடா கிடைக்கும்? நீ யாரையாவது தோக்கடிச்சா கிடைக்கும். யாரு? ஏதாவது பாஸியா? இல்லை பிளேயர். என்ன பிளேயரை தோக்கடிக்கிறது? உன் லெவலில் இருக்க மாதிரி பிளேயர். உனக்கு பவுண்டி கிடைக்கணும் அவனை அடிச்சா. அந்த மாதிரி டைமில் உனக்கு சில டைம் கிடைக்கும். சில டைம் தான் கிடைக்குமா? ஆமாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிடச்சிட்டுனா ரொம்ப பெரிய விஷயம் போட்டு வாங்கிக்கலாம்ல. இதான் நம்மளால் வாங்க முடியும் ஒரு ஃபாஸ்டஸ்ட் போட். இதுக்கு மேலே எல்லாமே லாக்டவுனில் இருக்கு. நான் உன்னோட ப்ரோடா, அதாவது இந்த சேனலை விட நான் வந்து ப்ரோன்னு சொல்ல முடியாது, ரிச்சுன்னு சொல்லலாம். இந்த 17,000 தான் இருக்குது. ஆனால் நான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து போயிட்டேன்டா. 56 இருக்கு. நான் 100க்கு மேலே இருக்குது. 100க்கு மேலேயா? ஆமாம் 300 காசு. 300. நான் ஏற்றி குத்துறதுனால தானே உனக்கு அதிகமாக இருக்குது. 369. ஓகே. இப்போ வந்து பேண்டிட். டேய் ஆமா. டேய் மேக்மா வில்லேஜ்லேருந்து எந்த பக்கம்டா இந்த ஜங்கிள் வரும்? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஏன்? என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காதரா. நான் கொஞ்சம் விளையாட விடுறா. என்ன கேள்வியாக கேட்குறேன். இங்கே நடக்கிறத பேசுகிறா. டேய் நீ இன்ஸ்டன்ட் டேமேஜ் பண்ணணும்னா மற்ற மூவ்லாம் யூஸே பண்ணாத. சும்மா ஜாலியாக இந்த மூவியே யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதுதான் நான் மோஸ்ட்டாக கிரைண்டிங் யூஸ் பண்ணேன் என்னுடைய ரியல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டா. அம்மா மித்தோஷரன் ஃபையா? ஆமாம். நம்ம யார் லீக் பண்ண சொன்னாங்களா? இப்போ பார்க்கலாம். எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு கொஸ்டின் அக்செப்ட் பண்ணலடா. ஐயோ போச்சு போ. வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் இதாண்டா பண்ணுறாங்க, நானும் இதே பண்ணுறேன்டா. உன்கிட்ட லோகியா இருக்குதா? ஆமாம், இது லோகியா ஃப்ரூட் தான். அவங்க என்ன லெவல் 60யா? நீ 63. 3 லெவல் தானேடா வித்தியாசம். ஆமாம். நீ ஒரு லெவல் வித்தியாசம் இல்லாமல் கூட வந்து உன்னால் லோகியா யூஸ் பண்ண முடியும். அது வந்து ஃப்ரோசன் வில்லேஜ் இருக்கும். வித்தியாசம் எல்லாமே கூட பண்ணலாமா? ஆமாம், ஆனால் ஃப்ரோசன் வில்லேஜ் இருக்குன்னா மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரோசன் வில்லேஜா? ஆமாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் என்னோட அக்கௌண்ட்டில் டெசர்ட்டில் இருந்ததுன்னா ஃப்ரோசன் வில்லேஜ். சரி, உன் அக்கௌண்ட்டை பற்றி பேசாமல் இருக்கலாமே கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்டா டே என்னை இன்டைரக்டாக திட்டுறியா? நான் எங்கே திட்டினேன்? யோசிச்சு பாரு நான் இப்போ என்ன சொன்னேன்ட்டு.
உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணியே பார்க்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இவன் தான் கவலை பண்ணணும். ஓகே ஏதோ என்ன பிளேயர் அவன் கிரைண்டிங்க்கு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் ஏதோ பிவிபிக்கு அந்த மாதிரி இல்லை. கிரைண்டிங் சொல்கிறேன். நீ என்ன கிரைண்டரா? அமைதியாடுறா. அவன் எக்குக்கு வந்திருக்கான்டா. எக்கு இங்கே தான்டா வந்து மோஸ்ட்டாக ராக்கெட் எக் இருக்கும். ராக்கெட் எக்கு எனக்கு ராக்கெட் எக்கு கச்சிருச்சா? ஏய் உனக்கு கிடைக்கலடா. கிடச்சிச்சு. ஆமாம், நான் தான் எல்லாத்தையும் தனியாக ஒன்று கூட இருக்கு. அதனால தான் உனக்கு ஞாபகமே இல்லை. உன் அக்கௌண்ட்ல நீ எடுக்காம நான் எடுத்துட்டு இருந்தா. அதுவும் எனக்கு அந்த ட்ரிக்கே தெரியலையா? சரி, இன்னும் கூட நீ வந்து உன் அக்கௌண்ட் மட்டும் தான் பேசுற. இங்க என்ன நடக்குதுன்னு பேச மாட்டேங்கிற. ஸோ இப்போ நீ ஜாலியாக இருக்க கரெக்டா? ஜாலியாக அந்த மூவி யூஸ் பண்ணுற கரெக்டா? எதுக்கு நான் தேவையில்லாமல் எடுத்தேன்? இல்லை எதுக்கு தேவையில்லாமல் எடுத்தேன்னு சொன்னா அந்த மேக்மா ஃப்ளோர் பிளாஸ்ட் கிளாப் அப்படி ஜாலியாக ஸ்விங்னு பேயினே அவனை அடிக்கலாம்ல. ஏய் எனக்கு ஒரு ஃப்ரூட் வேணும்டா. அப்படியே ஸ்மோக் ஃப்ரூட் மாதிரி அடிக்கும்ல. உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அவன் ஏதோ வளர்றான், அதை கண்டுக்காதீங்க. சொல்லி நான் சொன்னேன். ஆமா, நீ பேசுறதாண்டா கண்டுக்க கூடாது. அவங்க பைத்திய மாதிரி ஏதோ வளரிட்டு இருக்க. அப்ப நான் இந்த கேம் பிளேலயே இல்ல போ. ஏய் இங்க நடக்குது பேசுறேன், உன் அக்கௌண்ட்ல நடக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, ஏதோ அக்கௌண்ட்ல நடக்குது. மற்ற சேனல்ல கூட தான் ஏதாவது பேசுவாங்க. எங்க பேசுவாங்க? பேச மாட்டாங்க. ஃபுல்லா அதை பத்தியே பேசிட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேசினா போதும், நம்மளாம் பேச தேவையில்ல. சொல்லு. ஏய் இது கொஞ்சோண்டு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் லேட் ஆகுது? ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. கொஞ்சோண்டு ஃபாஸ்ட் ஆகுதுடா. லைட்டை விட இல்லை. அந்த ஃபாஸ்ட்டு சொல்லடா, டேமேஜ் ஃபாஸ்ட்டு சொல்கிறேன். நான் கூட டேமேஜ் தான் சொன்னேன். கிரைண்டிங், நான் கிரைண்டிங்கை சொன்னேன். அப்போ நீ ஒரு கிரைண்டரா? இல்லைடா, நான் வந்து ஃபஸ்ட் சி செகண்ட் சி ஃபுல்லாக வந்து கிரைண்டிங்கில் தான் இருந்தேன். தேர்ட் சியில் தான் வந்து வெறுத்துட்டேன். ஏன்? ஏன்னா எதுவுமே புரியாதுடா எனக்கு. அங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே செகண்ட் சியில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் சீலும் செகண்ட் சி போயிட்டாலும் செகண்ட் சி தான் இருப்பாங்க. செகண்ட் சீலும் தேர்ட் சி போயிட்டாலும் நிறைய பிளேயர்ஸ் தேர்ட் சி பிளேயர்ஸ் வந்து செகண்ட் சீலில் தான் இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இட்ஸ் எ மெமரி. மெமரியா? ஆமாம், மெமரினா இதுக்கு முன்னாடி நடந்தது கொஞ்சம் சோகமாக கொஞ்சோண்டு ஹாப்பியாக யோசிக்கிறது. கொஞ்சோண்டு ஹாப்பியாவாடா? ஹாப்பியான மெமரி இருந்தால் ஹாப்பியாக யோசிப்போம். இல்லை கொஞ்சோண்டு சோகமாக இருக்கும்டா மெமரினாவா? ஆமாம், மெமரி யோசிச்சா கொஞ்சோண்டு சோகமாக இருக்கும். அப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி? டேய் அது இல்லைடா, அதெல்லாம் சோகமாக மெமரி இல்லைடா, எல்லாம் மெமரி தானே. நான் அந்த மெமரி சொல்லல. அப்போ நான் அந்த மெமரி தான் சொல்கிறேன். நீ முடிச்சிட்ட, முடிக்கல. இந்த கேமே உனக்கு வேணாம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? கேமை விட்டு வெளியே தானே போவ. ஏன் உள்ளே இருக்கக்கூடாதா? போர் அடிச்சு போயிடும்ல. போர் அடிச்சு. ஏய் அதான் ட்ராகன்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் வாரு. டே போடா, உன்கிட்ட சொன்ன பாரு. அதுக்கிட்ட மற்றவங்க மாதிரி நீ ஒன்றும் மற்றவங்க டைப் இல்லைடா. நீ எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிற. விளையாட்டுத்தனங்காரா என்னடா சொன்ன? இப்ப காதுல வந்து காத்து விடுற. காதுல பேசுற மாதிரி பேசவே மாட்டேங்கிறேன். இந்த தடவை நான் இந்த மாதிரி பண்ண போறேன்டா. இது இன்னும் நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ல? பேர் பேசாதா? நான் சொன்ன கமெண்ட் உனக்கு புரியாது. இங்க அடிச்சிட்டு முன்னே அடிச்சிட்டா இரு. நீ வரல ஏன் பைரேட் வில்லேஜில் டியோல் சட்டானா வாங்கலாம். அதுவா?
நான் இன்னும் கட்டானாவே வாங்கல. அதை பார்த்தியா நீ? இதை மட்டும் பார்க்குற. ஓகேடா அழுவாதரா. போய் ஃப்ரூட்டு வாங்கலாம்டா வாடா. ஃப்ரூட்டை வாங்கியால ரோல் பண்ணுறியா? வாங்க தான் போகிறேன். பிளேடு அதுக்கு உனக்கு நிறையா காசு வேணும் தம்பி. 30,000 மேலே தான் இருக்குது, கவலைப்படாது. 30,000 தான் வந்து சாப் சாரி பிளேட். டே நீ இப்போ வச்சுக்கிறதே இந்த காட் ஆஃப் டேமேஜ். ஏய் இதோட பெரிய மேலாம் உன்கிட்ட கேட்டனாடா. கேட்ட மாதிரி சொல்கிறேன். ஃப்ரூட் ரோல் பண்ண தானே போகிறேன், போதுமாடா? சந்தோஷமா? ஓகே 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 போதும். ஏ அங்கே ஒரு எக்கு கிடைக்குமா, அது எடுக்கலாமா? தேவை என்னக்கா மாத்திட்டு போற கண்ணு தெரியலையா? உனக்கு தெரியாது, அது மட்டும் வெளியே சொல்ல மாட்டேன். ஓகே கவலைப்படாத. நான் வீடியோவில் இன்னும் சொல்லலை, சொல்ல மாட்டேன். நான் வந்து உனக்கு காது கேட்காதுன்னு சொல்ல மாட்டேன், காது கேட்காதுன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ கைஸ் இவன் சும்மா சொல்றா, இவன் எப்பவுமே எல்லாத்துக்கார சும்மா சொன்னேன். உனக்கு காது கேட்கும், காது கேட்கும், கண்ணு தெரியும்டா. உனக்கு கண்ணு தெரியாது நான் சொல்லவே இல்லையே. சொன்னி காது கேட்காது மட்டும் தான்டா சொன்னேன். ஓ இப்போ நீ காது கேட்காத மாதிரி தானே பண்ண? இல்ல நீ பேசுனதை பார்த்தா அப்படிதான் இருந்தது. ஏ அமைதியாரு, ஏ தொல்லை பண்ணாதடா. ஓகே 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 ஸ்டார். ஏ நான் ஒரு ஷூட் ரோல் பண்ண போகிறேன். ஏதோ ஒரு ப்ரோ அங்கே வந்துருக்காண்டா. ப்ரோ நம்ம நூபு கிட்ட போய் கேட்போமா ஃப்ரூட்டு? ப்ரோ வந்தால் நூபு கிட்ட தான் கேட்கணுமா? ப்ளீஸ் ஃப்ரூட்டுன்னு கேட்குறானா? கிட்டுவா அது கிட்டுவா வாட் ப்ரூவா கிட்டு ப்ளீஸ். ஓ கிட்டு ஒரு படத்தோட ஹீரோ கிட்டு. ஓகே ஓகே. அவதான் ஏய் வேற யூசர்ரா, டெத் லார்ட். சரி டெத் லார்ட் இல்லை, இது யார்? அது சாமி. இட்ஸ் சாம். ப்ளீஸ் ஃப்ரூட். ஐ காட் ஒன். நான் நியூவா அப்போ நூபா? ஏய் இல்லைடா, இவன் ஓய் ஃபுல் பாடி ஹாக்கிடா, ப்ளூ ஹாக்கி வேறு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வேர் டைகர் வேற யூஸ் பண்ணுறேன். ஆமாம் அது மாதிரி. ஏ ப்ளீஸ் ஃப்ரூட்டு கொடுறா. ஏ தேங்க்யூ. வந்து மித்திக்கலா. ஐ காட் மித்திக்கல். ஆமாம் மித்திக்கல் ஃப்ளேம். மித்திக்கல இல்லைடா, அன்காமன்டா. சாப்பிட்டேன். இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதோட மாதிரி ப்ளீஸ் ஃப்ரூட் கேட்போம், யாராவது கொடுப்பாங்க. நல்லவனா இருக்கான்டா இவன். ஏ வாவ், இது கொடுக்க மாட்டேங்கிறான். யாரா அது ஃபிஷிங் கேட்கு? ஏய் அமைதியாடுறா. இல்லைடா அவனுக்கு ஃப்ரூட் தரல. ஓகே. ஏய் அமைதியார், நான் அதுக்கு சொல்லடா. அமைதியாக வர்ற. ஏய் ஏதோ வந்துருக்கு மெசேஜ், யார் அது கேட்குறா? ஏதோ கேட்கல. காமெண்ட் அன்காமெண்ட். ஐயோ என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? அதான் நானும் கேட்குறேன். அதான் ஏய் ஐஸ் 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 ஐஸ். ஏய் ரப்பரா ரே வேஸ்ட்ரா. ஏய் எனக்கு ரப்பர் வேணும்டா. ரப்பரா சாப்பிட போகிறேன் இப்போ. ரப்பர். ஏய் ரப்பர் செம்ம ஃப்ரூட்ரா. ஏய் அதில் எம்மன் வேஸ்ட்டு. ஏதாவது சாப்பிட்டு தொலைப்போ. ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேய் ஏதாவது நூபுக்கு வச்சு நீ தரலாம்லடா. ஏய் எனக்கு தேவைப்படும்டா. என்னடா நீ நூபுக்கு தரலான்ற? ஏர் ஃபியூசரு அதுக்கப்புறம் சொல்கிறோம். ஓகே. டேய் வேர்வுல்ஃப் ஃபியூசரு இந்த கேம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்குது, ஃப்ரூட்டை ரோல் பண்ணணும்னா தெரிஞ்சுக்குது. நீயும் வா. ஒரு வேளை இந்த ஈவெண்ட்டுக்கு நியூன்னு நினைக்கிறேன்டா. நிறைய ஈவெண்ட்டுக்கு நியூவா? ஆமாம் ஈவெண்ட் வந்து இத்தனை நாளாக விளாட்ல போல. ஓகே அதுக்கு நான் வேறு மாதிரியே டைப் பண்ணிக்கலாம்லடா.
ஏய் எக்குக்கு தான்டா ஐ எம் நியூ ஐ வாண்ட் ஒன்லி 1 எக்குன்னு போட்டான். ஏய் ஃபுல் மூன் எக்கு கிடைக்குது. இல்லை அது பார்க்க ஃபுல் மூன் எக் மாதிரி இல்லை. ஃபுல் மூன் எக் இல்லை. இல்லை அது சன்னு. அப்போ 3 அப்படியே அந்த பக்கம் அதான்டா 3. இல்லை அது கீழே இறங்குது. அப்போ இந்த பக்கம் நைட் ஆகுது. ஓகே அப்போ அந்த பக்கம் பாரு என்ன போட்டிருக்கு. என்ன வந்துச்சு. ஹிந்தியா ஹிந்தியா யூ இந்தியன். ஐ எம் இந்தியன். ஐ எம் தமிழன். தமிழ். யூ இந்தியன். ஏய் இந்தியா. முட்டையா அது? அது முட்டையா? முட்டை தான். முட்டையா தான். ஏய் வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது முட்டைன்ற. ஆமாம் முட்டை தான். சூரியன். இது சூரியனா இல்லை நைட்டா? ஏய் அது பார்க்க அப்படிதான் இருக்கு. ஆமா எக் மாதிரி தானே இருக்குது. ஆமா இல்ல சூரியன். 2 பேரும் மாத்தி அழுவுற. ஏய் உட்காந்து அழுவுறேடா. ஏய் பைத்தியமாடா நீ வீடியோ கால் சிரிச்சிட்டு இருக்க. ஓகே போதும் யாரே சொல்லாலும் அடிக்கடி சிரிப்பு வருது அழுவுறதா? ஏய் யாரே சொல்லாலும் மொக்க ஜோக்கெல்லாம் சிரிப்பு வருது. இது மொக்க ஜோக்காடா உனக்கு? ஜோக்கே இல்லடா இது. மொக்க ஜோக்கா இது ஜோக்கே இல்லடா பைத்தியம். நீ இப்ப ஜோக் பண்றடா. ஐயோ பைத்தியம் நான் ஜோக்கே பண்ணலடா. சாரி गाइस இவன் பைத்தியம் ஆயிட்டான். இல்ல இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இல்ல பைத்தியமாவே ஆகல. ஓகே அப்பனா அமைதியா பாடுறா கேம் ப்ளே. ஓகே அப்ப உனக்கு சிரிப்பா இருந்தா ஓகேடா. நீ சிரிச்சனா கிட்ட என்ன சொல்லுவோமா? இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா கூட்டிங் போய் நீ இவ்வளவு நேரம் சும்மாவே சிரிக்கிற. ஜோக்கே இல்லாததுக்கெல்லாம் மொக்க ஜோக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மொக்க ஜோக்கா. ஐயா ஜோக்கே இல்லடா மொக்க ஜோக்குன்னு சொல்றதாண்டா எனக்கு வந்து பைத்த மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா. அடிக்கிறா. அதுல குத்துவியா? கையில குத்துவியா? ஆமாடா குத்து வேண்டா. வலிக்கும். அடிப்படா. ஓகே எனக்கு வலிக்குது. மாட்டே அடிக்காத. ஓகே டேய் என்ன இந்த கேம் ப்ளே எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 25 மினிட்ஸ். ஏன்னா இருக்குது 25 மினிட்ஸே கிடையாது. அது தாண்டியே வந்துடுச்சுடா. ஏய் 80 மினிட்ஸ் தான்டா இருக்கு. 18ன்றா வந்து ஆஃப் ஆகி என்னடா 80 மினிட்ஸ் பார்க்குறேன். என்னது எனக்கு தந்தது ½ an hour. அதில் நான் 80 பார்க்குறேண்ணா. போட்டிருக்கேடா 18ன்னு. அங்கே பார்த்துட்டு பேசுகிறா சொல்கிறத கேட்காதடா. ஏய் லா சொல்லாதே. இரு என்ன இரு சரி இவ்வளோ டைம் எப்படி நினைக்கிறேன். ஏய் இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். பரவாயில்ல உடனே புஜி பச்சுன்னா ஏன் சொல்லக்கூடாது? ஓகே ஏய் எராப்ஷன் வரப்போகுதுடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எரப்ஷன்னா ஈரோப்ஷன் இதோ பார் இந்த மூவ் வரப்போகுது. ஃப்ளோரா மேக்மா எராப்ஷன் இங்கே போட்டிருக்கு. ஓ அந்த மீட்டீரியல்ஸா? இதோ போட்டிருக்கேடா மேக்மா எராப்ஷன்ட்டு. மேக்மா எரப்ஷன். ஆமாம் அது என்ன பண்ணும்? பார்ப்பேன் தெரில சொல்லு. பாப்படா வெயிட் சொல்டா. உனக்கு இப்போ வந்து மாஸ்டரி கிடச்சிரும்.
ஓகே அந்த கொஸ்டின் முடிக்கும் போது மாஸ்டர் ஆரா கிடச்சிடும். போட்டு இன்னும் யாராவே வாங்கலையா? ஏய் நான் இன்னும் ஃப்ரோசன் வில்லேஜுக்கே போகலடா. அப்போ எப்படி நீ ஃப்ளாஷ் ஸ்டெப் வாங்கின? இரு. ஓ சார்ரா. ஓகேடா ஓகேடா. சர்ரா போயிட்டு நினச்சிக்கிறாங்க. ஓகே பண்ண அவங்கதான். ஓகே ஓகே. டேய் எனக்கு ஒரு டவுட்டு. ஓ நீ ஃப்ரூட்டை கியூப் பண்ணாமே எனக்கு லோகியாவா? இந்த டவுட் தான்டா கேட்கலான்னு இருந்தேன். இதெல்லாம் ஒரு டவுட்னு என்கிட்ட கேட்க வந்திருக்கேன். ஆமாம் டவுட். அதான் நான் இங்கே இது யூஸ் பண்ணும்போதே அவங்க அடித்தா எனக்கு அப்படி ஆச்சுல. ஓகே இப்போ அடுத்த கொஸ்டுக்கு போகலாம். யூஸ் பண்ணும்போது தானே ஆச்சு, யூஸ் பண்ணாமல் இருந்தா ஆகல. நம்மளால இதோ பாரு, இதோ இந்த எக்கு தான் வருவாங்கல்ல. ஓகே இங்கே தான் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அந்த எக்கு. அட ஜூட். என்ன ஜூட்டு? ஜூட் எல்லாம் தெரியாது, கண்டினியூ. அதை நான் தண்ணியில் தள்ள போகிறேன் அவ்வளோதான். இதுக்கு மேலே முடியாது. அது நான் ஒளிஞ்சு நின்று போக போகிறேன். ஏய் அது எப்படி வந்துடு? நீ ஒளிஞ்சு தண்ணியில் போகுமே, அது தெரியாதா? தண்ணியில் பெட்டி எப்படி ஆகும்? ஏய் அந்த எக்கு அது எப்படி இங்கேருந்து அங்கே வந்தது? ஆமாம் பிரமிடில் பட்டுருச்சு, அதனால வலிக்கிட்டு வந்துருச்சு. ஓ வலிக்கு இங்கடா. டே அது உள்ள வெறுமத்து தான் இல்லை, நான் ஜம்ப் பண்ணா. எனக்கு அந்த எல்லா அக்கௌண்ட்லையுமே இதாண்டா ரொம்ப கஷ்டம் எடுக்க. ஆனால் எனக்கு நீ எடுத்து தந்த அது எப்படி சிம்பிளாக இருத்த? நான் சிம்பிளாக அந்த பக்கம் இருக்குதுடா. நான் அதை எடுக்க போகிறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, அதை நான் விட்டு போகிறேன். ஏன் இந்த ராக்கெட்டே இல்லை அப்படின்னா நீ எப்படி ரூபிந்திரா எங்கே எடுப்ப? 20 ராக்கெட் இருக்கா? ஆமாம் இல்லை. அது ஏன் நான் ட்ரெஷர்ஸில் பார்க்குறேன். ஆமாம் ட்ரெஷரில் ராக்கெட்டே இல்லையே. ராக்கெட் ஃப்ரூட்டா நான் இப்போ சொல்கிறேன். எக்கா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் இல்லை, அது முன்னாடியே சொல்கிறான். வா பயிர் டே ஆஃபீஸு. இவங்க லெவல் டே 70 அவங்க மேகமாக இடப்ஷன் சீக்கிரமாக வந்துடு. இவங்க வந்து டெசர்ட் பேண்டட்ஸை விட வீக்காக மாதிரி தெரியுதேடா. அப்படியா? ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரத்துலேயே இவங்க செத்துறாங்க. ஆமாம் ஏன் வீக்கு தான் இவங்க. ரொம்ப வீக்கா? ரொம்ப ரொம்ப வீக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களோட கொஞ்சம் வீக் அவ்வளோதான். லெவல் மட்டும்தான் இவங்க. லெவல் மட்டும் தானா? ஆமாம் லெவல் டேமேஜ். ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் இவங்களுக்கு. டிசைனர் பொறுத்து தானே இருக்குது, அவர் ஒழுங்காக பண்ணல போல். நான் யாரை சொல்கிறது, விப்பிந்திராவா மைகேமா? ஆனால் நீ ரிப்பிந்திரா டீமா இல்லை மை கேம் 43 டீமா? நான் ரிப்பிந்திரா டீம். நீ உன் பேன் ஆகிட்டு போதும். ஐயோ இல்லை இல்லை. இப்போ நீ ரிப்பிந்திரா சொன்னா மை கேம் 43 வந்து உன் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவார். அப்போ மை கேம் 43 நீ வந்து மை கேம் 43 சொன்னால் ரிப்பிந்திரா வந்து பேன் பண்ணிடுவார். ஐயோ 2 பேரையும் சொன்னால் உசாத் வந்து பேன் பண்ணிடுவார். அப்போ வந்து உசுத்து 3 பேரை சொன்னால் வந்து ஜேலஸ் வந்து. அப்போ நான் ஜேலியஸ் தான் சொல்கிறேன். ஜேலியஸ் தான். அப்போ 3 பேர் சேர்ந்து பேன் பண்ணுவாங்க பெர்மனெண்ட். டே நான் 4 பேரையும் சொல்கிறேன்டா. சேஃபாக இருப்பேன். ஓகே நான் உசுத்து ரிப்பிந்திரா மை கேம் 43 ஜெயிலஸோடைய டீம். ஆமாம் நான் வந்து எல்லாரோட டீமும் ஆக்சுவலாக. ஆமாம் நானும் எல்லாரோடைய டீமும். சந்தோஷம். ஓகே டே இப்போ மற்ற வீடியோலனா இங்கே ரப்பர் சாப்பிட்டுட்டா? லாங்குவேஜ்னா மாத்துறாங்களா? அது நம்ம எப்படிடா போடுது? நம்ம ரப்பர் சாப்பிட்டுடலாமா? வேணாம். இன்னொரு மேக்மா கிடைச்சா நான் ரப்பர் எனக்கு சாப்பிட்டுறேன். டவுட்ரா, இதோ வீடியோல இவங்க தான் மற்ற லாங்குவேஜ்னா போடுறாங்களே, அது எப்படி? அதுவா? அது வந்து நீ ரோப்ளாக்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ் இருக்கும், அங்கே போயிட்டு நீ இங்கிலீஷ் பதிலாக வேறு ஏதாவது லாங்குவேஜ் போட்டினா அந்த லாங்குவேஜ் வந்துடும்.
அங்கே நான் தமிழ் பார்த்துருக்கேனான்னு தெரியல. நான் அது சொல்லல, வாய்ஸ் மாற்றுவாங்களே அது எப்படி? அது அதுவா? அது எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியாது. அது நான் கூகுள் கிட்ட சர்ச் பண்ண போகிறேன். கூகுள் கரெக்டாக சொல்லிடணும். அது தப்பாக சொல்லிச்சுன்னா அதை நான் டெலிட் பண்ணிடுவேன். கூகுள் டெலிட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ கூகுளை பார்த்த உடனே வேறு மொபைல் வாங்கிட்டு, அதாவது வேறு ஏதாவது சீப்பான மொபைல் வாங்கிட்டு அந்த கூகுளை பார்த்து அந்த மொபைலை ஓடி வேணா சாட் ஜிபிடி ஏற்றிக்கோ. அது சாட் ஜிபிடி ஏற்றிக்கோ. சாட் ஜிபிடியா? அது கூகுளை விட அவ்வளோவா கரெக்டாக ஆன்சர் சொல்லாதடா. அப்போ பெர்ப்ளெக்சிட்டி ஏற்றிக்கோ. பெர்ப்ளெக்சிட்டி அது அவ்வளோவா எடிட் நல்லா இருக்காதுடா. பெர்ப்ளெக்சிட்டி தானே நல்லா இருக்கும். அதனால எடிட் நல்லா சொல்லிக்கிறாங்க. அது கரெக்டாக சொல்லணும். ஆனால் எனக்கு எடிட்டும் வேணுமே. பரவாயில்ல, நான் பெர்ப்ளெக்சிட்டியே வச்சுக்கிறேன். இதோ இருக்கேன், இந்த எக்கு செமையாக இருக்கும். ட்ரெஷர் எக்கு. இப்படி தான் பண்ணாது, இரும்புல வருதுல்ல. ஸ்விட்சில் போட போகிறேன். சரி காய்ஸ், உங்களுக்கு நான் வேறு ஒன்று காமிக்க போகிறேன். ப்ரொஃபைலில் போய் ட்ரிப்பிந்திரா, அதுக்கப்புறம் மிச்சம் 3 அட்மினோடைய கேம்லேயே முடிச்சிடலாமா? 1 மணி நேரம் இதான். இது மட்டும் தான். மற்ற 4 அட்மினோடைய ப்ரொஃபைலையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பிந்திரா. ஆனால் அது வருமாடா? இதோ. என்னடா ப்ரொஃபைலை மாற்றிட்டா? இதுக்கு முன்னே நான் பார்க்கும்போது வேறு தானே இருந்தது. அம்மத்ராசுனா வச்சிருந்தாரு. இவரு தான்டா, இவரு தான் ப்ரொஃபைல் மாற்றிருக்காரு. ஓ, அவருடைய அவர் வந்து லெவல் 5க்கு மாறிட்டாரா. யாருன்னா? ஹாபிட் V4 செலஸ்டியல் ஃப்ரூட் பெயிண்ட். யாரு நல்லவங்க செக் பண்ண ப்ரொஃபைல் மாற்றிப்பாரோ? இல்லை, ரிப்பிந்திரா வந்தால் அது அவங்களுக்கு தெரியும். மெசேஜ் வந்துடும், ரிப்பிந்திரா ஜாயின் த கேம் அப்படின்ட்டு. பாரு 1 பில்லியன், அதுக்கப்புறம் 999 மில்லியன் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஃபேவரட் வந்தா நான் கண்டிப்பாக ரிப்பிந்திரா. ஆமாம், அம்மா அத்ராசி அங்கே. அதுவா? அது தெரியல, அது அவர் போடல போல. செலஸ்டியல் எல்லாத்தையும் வச்சிருக்காரா. ஆமாம், இதோ பாரு பெயின் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ செலஸ்டியல் பதிலாக. இப்போ பெயின் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து மை கேம் 43. ஆமாம், மை கேம் 43. அதுக்கப்புறம் மை கேம் 43. இதோ பாரு. ஸோ இப்போ சாரி, இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் இருந்தா 1500 தான் வச்சிருந்தேன். யூஸ் பண்ணுறேன். ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஃபீனிக்ஸே யூஸ் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் தான் யூஸ் பண்ணார். ப்ரொஃபைலில் ஒரு அவ்வளோவா வந்து டைம் எடுத்து பண்ணல போல. சரி விடுங்க. இப்போ ஜோலஸ் உசோத்ரா. ஜோலஸ்க்கு அப்புறம் தான்டா உசோத் வருவார். ஆமாம், இதோ பாரு, இதான் கிரேசியஸ்ட் லெவல். நான் இது வரைக்கும் பார்த்தது தான்டா கிரேசியாக இருக்கு. ஷாக்மேன் கராத்தே, லவ் ஃப்ரூட், கபுச்சா, ட்ரிபிள் டார்க் பிளேட். ஓகே, இவரும் ப்ரொஃபைலுக்கு டைம் எடுத்து பண்ணலடா. இப்போ உசோத். ஓகே இரு, ஆனால் இது ஒரு ரீட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த நம்பர்னே தெரியல எனக்கு. 141 crores 65,407. ஓகே, இப்போ உசாத் பார்க்கலாம். அட்மின் உசாத். உசாத் இவர் 2800 தான் நினைக்கிறேன். ஆமாம், மேமத்தா. சூப்பர், மேமத்தா யூஸ் பண்ணுறாரு இப்போ. அது போட்டாச்சுரா. ரிப்ஸயோலஸ் நீ போட்டது ஜயோலஸ். ரிப்ஸயோலஸ் வந்து அவரோட அக்கௌண்ட் பேர். அவர் டிஸ்பிளே நேம் வந்து ஜியோலஸ். அவர் பார்க்க வேற மாதிரி இருப்பாருடா. அப்படிதான் அவருக்கு கண்ணை வந்து அப்படியே லைட் பார்க்குற மாதிரி இருக்குமே. அது வந்து காச்சாவா? ஆமாம். அப்படியா? அப்படிதான்.
ஓகே, இதோட இந்த கேம் பிளேவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். பை கைஸ்.